8,322 கோடி செலவுல அத்தனை ஏழை எளிய அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, அப்புறம் கல்லூரிகள், மாணவர்கள், முதல் பட்டதாரிகள், பாலிடெக்னிக் படிக்கிறவங்க அத்தனை பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம். இது ஒரு மாபெரும் திட்டம். இதுல அவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இதுல எத்தனையோ பேர் சோசியல் மீடியால நம்மளே டிவியில பாக்குறோம். இதுல எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த லேப்டாப் யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. திமுக அரசு வந்து 4.25 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் லேப்டாப்பை பத்தி வாயே திறக்கல. இன்னும் 3 மாசத்துல முடிய போகுது ஆட்சி. இன்னைக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரி, எலெக்ஷன் வருது, நீங்க ஓட்டுக்காக சொல்றீங்கன்னா உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி, ஏதோ ஒண்ணு அதையாவது ஒழுங்கா கொடுக்குறீங்களா? இல்ல. என்ன பண்றீங்க? கடைசி ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேங்கிறீங்க. ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாராளமா கொடுங்க, நாங்க வேண்டாம்னு சொல்ல. அவங்க பாவம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல காசு செலவு பண்ணி லேப்டாப்பும் வாங்கியிருப்பாங்க. சரி, அடிஷனல் லேப்டாப்பா இருந்துட்டு போட்டோம். ஆனா 11வது 12வது படிக்கிற ஸ்டூடெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அவன் அங்கிருந்து படிச்சு லேப்டாப் பயன்படுத்தி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணி சாஃப்ட்வேரா இருக்கட்டும், அவங்க தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு வேலை வாங்குறதுக்கு அது உபயோகமா இருக்கும். அம்மா இருக்கும்போது புரட்சியில தமிழர் எடப்பாடியா இருக்கும்போது 11, 12 மாணவர்கள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஓட்டே கிடையாது. அதிமுக ஓட் பாலிடிக்ஸ் பார்த்து வாக்குக்காக வந்து அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டே இல்ல, 18 வயசுக்கு கம்மி. அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக